அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அறிவழகன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் பண்ணல, என் கூட சேர்ந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகுல் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவரும் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணவர் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு குவாட் காப்டர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்போ எனக்கு இதை பற்றியான ஒரு ஐடியாலாம் எதுவுமே கிடையாது. காலேஜில் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 3D பிரிண்டர் வாங்கி கொடுத்தாங்க. சரி, இந்த 3D பிரிண்டரை வச்சு ஒரு ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ஒரு ஃப்ரேம் பண்ணோம். ஸோ ஃப்ரேம் பண்ணி அதெல்லாம் அசம்பிள் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த மோட்டார், இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி நாங்கள் ஒரு குவாட் காப்டர் மாதிரி ஒன்று ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இதை பற்றின ஒரு ஐடியாவே கிடையாது, ஓட்டவும் தெரியாது. ஸோ எப்படி ஃப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி அதை ஃப்ளை பண்ண வச்சு, முக்கியமாக நான் ஃப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறத விட ராகுல் தான் இதில் மேக்ஸிமம் நிறைய ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ சும்மா டெஸ்டிங்க்கு மட்டும் நான் கூட போயிட்டு வருவேன், ஹெல்ப் பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட் டெஸ்ட் பறக்கலை. இது செகண்ட் அட்டம்ப்ட்டு. எங்களுக்கு ஆக்சுவலாக என்ன நினச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, குவாட் காப்டர்னால் மேலே ஃப்ளை ஆச்சுனாலே மேலே போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சுது நம்ம தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ இது எங்களோட செகண்ட் அட்டம்ப்ட். இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக டேக் ஆஃப் ஆகிருக்கும். டேக் ஆஃப் ஆகி என்ன பண்ணணும்னா அப்படியே முன்ன பின்ன அப்படின்னு போயிட்டுருக்கோம். ஸோ எடுத்த உடனே முன்னாடி போக ஆரம்பிச்சோன்னே எங்களுக்கு தெரியல, ஓகே ஃப்ளை ஆகுது, பட் ஆனால் என்னவோ தெரியல முன்னாடி போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிறையா ட்ரை பண்ணி இது செய்யறதுக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு மேலே இருக்குது. ஏன்னா இதோட 3D பிரிண்ட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 hours 8 hours இருக்கும். ஸோ இதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் ஃப்ளை ஆனது. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் சும்மா இப்படி நகர்ந்துட்டுருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு தடவை மேலே ஃப்ளை ஆனது. அதுக்கப்புறம் அவனுக்கு கண்ட்ரோல் பண்ண எப்படின்னு தெரியல, டக்குன்னு கீழே விட்டுட்டான். சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொடிஷியா கிரவுண்டில் போய் நாங்கள் இதை டெஸ்ட் பண்ணோம். அப்போ ஓரளவுக்கு ஃப்ளை பண்ண தெரிஞ்சிருச்சு. ஸோ ராகுல் தான் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் பண்ணது. அதுக்கப்புறம் காலேஜில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சிம்போசியத்துக்கு ஒரு பேனர் ட்ராப் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக ஒரு பேனர் ட்ராப் பண்ணது தான் இந்த வீடியோ. ஸோ V = U+AD அப்படின்ட்டு எங்களுடைய ஃபஸ்ட்டு ஒரு அதாவது ட்ரோன் இல்லைனா ஒரு ஏவியேஷன் ஃபீல்டில் பண்ண ப்ராஜெக்ட் இதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அறிவழகன்.